மியாராஜை பொறுத்தவரையில் இறைத்தூதருக்கு வழங்கப்பட்ட ஒரு பேர் அற்புதம். அற்புதத்துக்கு என்ன சொல்லுவாங்க நபிமார்களுக்கு? அற்புதம் சொல்லுங்க. என்னது முஅஜிஸத்? முதல் முஅஜிஸத்துன்னு சொல்றதா இருந்தால் என்ன சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய மிகப்பெரிய முதன்மையான முஅஜிஸத் அப்படின்னு சொல்றதா இருந்தால் என்ன சொல்லலாம்? அல் குர்ஆன். அதுதானா? ஏன்னா அல் குர்ஆனில் இன்ன வரைக்கும் அது மாதிரி ஒரு வசனத்தை யாரும் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணவும் இல்லை, முயற்சி பண்ணி அதில் வெற்றி காணவும் இல்லை. இத்தனைக்கும் அரபுகள் மொழி பெருமை விட்டவங்க இருந்தாங்க. அரபு பேசுகிறவங்க தான் மொழி பேசுகிறவங்க, இல்லாதவங்க ஊமை. அஜமினா ஊமைன்னு அர்த்தம். அரபி தான் மொழி பேசுகிறவன் அப்படிங்கிற அளவுக்கு மொழி விரும்பிச்சார். அவங்களுக்கு மத்தியில் எல்லாம் இந்த குர்ஆனுடைய வாசகங்களை இது மாதிரி ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வர முடியல அப்படின்னா அது முதல் பேர் அற்புதம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு அற்புதம்னு ஒன்று சொல்லணும்னு சொன்னால் அது எந்த அற்புதம் தான் சொல்லணும்? அது இஸ்ரா மிஅராஜ் தான். ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட 2வது இடத்துல இருக்கிற அற்புதம்னு சொன்னால் அது எந்த அற்புதம் தான்? இஸ்ரா. இஸ்ரானா என்னது? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் தரைவழி பயணம் போனாங்கல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? இஸ்ரா. அதுக்கப்புறம் அங்கிருந்து வானலோகத்துக்கு போனாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? மிஅராஜ். சொல்லுறா. இப்படி இறைத்தூதருக்கு வழங்கப்பட்ட 2வது பேர் அற்புதமாக இதை நாம் வரலாற்று நூல்களில் பார்க்கிறோம். மட்டுமல்ல பல ஆய்வாளர்களும் இதை அப்படித்தான் செய்கிறாங்க, வர்ணிக்கிறாங்க. அடுத்த ஒரு அற்புதம்னு சொன்னால் அது என்ன அற்புதம்? 3வது ஒரு அற்புதம்னு சொல்றது அந்த பெரிய அளவில் பேசப்படுற அற்புதம் என்னது? சந்திரன் பிளந்ததுன்னு சொல்லி எல்லாம் சொல்றானா இல்லையா? அது கியாமத் நாளுக்கு ஒரு அடையாளமாகவும் திருப்பறை குர்ஆன்ல தான் சொல்றாங்க. கியாமத் நாள் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மக்கா காபிர்கள்லாம் கேட்டாங்க, என்னாண்டு எங்களுக்கு சந்திரனை 2ஆ பிளந்து காட்ட முடியுமா? முழு நிலா இரவில் பௌர்ணமி இரவில் சந்திரனை நீங்கள் 2ஆக பிளந்து காட்டுங்கள், நாங்கள் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க? சவால் விட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை 2 துண்டாக, அந்த முழு நிலா இரவில் பௌர்ணமி இரவில் அது 2 துண்டாக, ஒரு துண்டு ஹிரா மலையினுடைய ஒரு பகுதியிலும் இன்னொரு பகுதியிலுமாக என்ன செய்யுது? ஹிராவுடைய இரு பகுதியிலும் இரு துண்டுகளாக அந்த நிலா என்ன செய்யுது? அச்சரிச்சது. அது ரசூலுல்லாஹ் காட்டிய மற்றொரு அற்புதம். இது மாதிரி ரசூலுல்லாஹ் என்னென்ன அற்புதங்கள் காட்டினாங்க அப்படிங்கிறது இந்த இடங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பேர் அற்புதத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். இருக்கிற அற்புதங்கள் காட்டிய அற்புதம், ஏன்னா எல்லா நபிமார்களும் அற்புதம் காட்டியிருக்காங்கல்ல. மூசா நபி என்ன அற்புதம் காட்டினாங்க? கைத்தடி கீழே போடும்போது பாம்பா மாறிச்சு. வேற என்னது? கடல்ல அடிச்சாங்க, கடல் 2ஆ பிளந்துதான். மலை மாதிரி கடல் தண்ணீர் மறைவு என்னைக்கு ஒதுங்கிச்சுன்னு சொல்லி பார்க்குறோமா இல்லையா? அடுத்து மூசா நபி காட்டினதில்ல, பாறையில் அடித்தாங்க, அதில் நீர் சோலைகள் பிளந்தது. அதுக்குள்ளே கை வச்சுட்டு எடுத்தால் கை வெள்ளையானது அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இதெல்லாம் மூசா நபி காலத்தில் மூசா நபி காட்டிய அற்புதங்கள். ஈசா நபி காட்டிய அற்புதங்கள்லாம் என்னெல்லாம் சொல்லலாம்? பிறவிலே குருடாக இருப்பாங்க இல்லையா? கண்ணை தடை விட்டாச்சுன்னா பார்வை என்ன செய்யும்? வரும். இது அற்புதம். யார் காட்டிய அற்புதம்? ஈசா நபி காட்டிய. இன்னொரு அற்புதம் என்ன? குஷ்டம் இருக்குல்லையா? அவன் குஷ்டம் உணர்ச்சியற்ற ஒரு வியாதி. அந்த வெண்குஷ்டத்தை என்ன செய்வாங்கன்னா தடை விட்டாங்கன்னா அந்த நோய் என்ன செய்வாங்க? போட மாட்டேன். இன்னொன்று நீ வீட்டில் என்ன சாப்பிட்டுருக்கீங்க, வீட்டில் என்ன வச்சுருக்கீங்கிறத கரெக்டாக என்ன செய்வாங்க? பார்க்காமலே சொல்லுவாங்க. கபரில் யாராவது இருக்கிறாங்க, இந்த கபரில் இருக்கிற ஆளை எழுப்பி காட்டுட்டான்னு சொல்லி ஒரு அடி அடிப்பாங்க, எழுப்பிடுவாங்க. கபரில் இருக்கிற ஆள் எழுப்பிடுவாங்க. இதெல்லாம் யார் காட்டினா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காட்டினார்.
இப்போ நம்ம நபி காட்டின ஒரு 10 அற்புதமாவது நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதில் ஒவ்வொரு அற்புதம் மிக முக்கியமான முதல் அற்புதம் என்னது? குர்ஆன். ரெண்டாவது அற்புதம் என்னது? இஸ்ரா மேராஜ். மேராஜ் போனாங்கல்ல. மூணாவது ஒரு அற்புதம் சொல்றதா என்ன சொல்லலாம்? இப்போ நான் சொல்லணும், சந்திரனை பிளந்தது. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சட்டியில் பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு ஹிஜ்ரத்து போல அந்த ஆரம்பங்கள்ல அஸ்ஹாபு சுஃபான் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபான் தெரியுமா உங்களுக்கு? யாருங்க அஸ்ஹாபு சுஃபானா? திண்ணை தோழர்கள். அஸ்ஹாபு சுஃபானா யாரு? திண்ணை தோழர்கள். திண்ணை தோழர்கள்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போன உடனே அன்சாரிகள் இருக்காங்க. அன்சாரிகள் யாரை சொல்லுவாங்க? அன்சாரிகள் மதீனால இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, மதீனாவாசிகள், அவங்க தான் யாரு? அன்சாரி. முஹாஜிர்கள்னு யாரை சொல்லுவாங்க? யாரெல்லாம் மக்கால இருந்து இந்த தொல்லைகள் தாங்க முடியலைன்னு சொல்லி உயிரை காப்பாற்ற, தன்னுடைய தீனை காப்பாற்ற மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றார்கள் அல்லவா, அவங்களுக்கு பேர் தான் என்னது? முஹாஜிர். அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபி சஹாபின்னு சொல்லல, ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார். அன்சாரிகள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க ஒரு ஆள். அன்சாரின்னா யாரு? இங்கிருந்து முஸாப் பின் உமைர் போய் இஸ்லாத்தை சொல்ல போனாங்கல்ல, இஸ்லாத்தை சொன்னாங்கல்ல. அப்போ அங்கே கொஞ்சம் பேர் ரசூலுல்லாஹை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வந்து அக்கபால ஒப்பந்தம் பண்ணாங்க. அப்படிதானா? 2 ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில், ஒரு ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் செய்த ஒப்பந்தம் அகபத்தில் ஊலா. அது நம்ம 2வது வருஷம். 2வது ஹஜ்ஜின் போது செஞ்ச ஒப்பந்தம் அகபத்து சானியா, 2ஆம் அகபா ஒப்பந்தம். 2ஆம் அகபா ஒப்பந்தம். அவங்க மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வரும்போது நபியை பற்றி கேள்விப்பட்டு அவங்கள சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு எங்களில் ஒரு ஆளை தாங்கன்னு சொல்லி முஸாப் பின் உமைர் கூட கூப்பிட்டு போனாங்க. அவங்க போய் மதீனா எல்லாம் போய் என்ன செஞ்சாங்க, ஒரு வீடு விடாமல் எல்லா இடமும் இஸ்லாத்தை சொன்னாங்க. சொல்லி அவங்களில் கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லை? ரசூலுல்லாஹ் சிலர் பார்த்தும் பலர் பார்க்காமலும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்படி மதீனால யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ மதீனாவாசிகள், அவங்களுக்கு என்ன பேரு? அவங்களுக்கு என்ன பேரு? என்ன பேரா இருந்தா எனக்கு என்ன தெரியும்? என்னது? அன்சாரிகள். அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அன்சாரிகள். இங்கிருந்து மதீனாவுக்கு போனாங்கல்ல, மக்கால இருந்து ஹிஜ்ரத்து பண்ணி போனாங்கல்ல. ஹிஜ்ரத்து ஏன் பண்ணாங்க? கொல்ல பொறுக்க முடியல, ஹிஜ்ரத்து பண்ணி போனாங்க. அப்படிதானே இல்லையா? மதீனாவாசிகள் வாங்க நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இவங்க இங்கேருந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ அங்கே ஆதரவு கிடச்சிது, இங்கே விரட்டுறாங்க. அப்போ சரி இங்கேருந்து நம்ம அங்கேயே போயிடுவோன்னு போனாங்கல்ல மதீனாவுக்கு. அதுக்கு பேர் தான் ஹிஜ்ரத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? ஹிஜ்ரத்து. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனாங்கல்ல, மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்கல்ல, இதுக்கு பேர் என்னது? ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்தை பண்ணவங்களுக்கு என்ன பேரு? என்ன பேரு? முஹாஜிர்கள். இவங்களை வாங்கன்னு வரவேற்று தங்களுடைய சொந்த ஊர்ல இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, படுக்கிறதுக்கு பாய் கொடுத்தாங்கல்ல, உண்றதுக்கு உணவு கொடுத்தாங்கல்ல, அடைக்கலம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்னது? அவங்களுக்கு பேர் தான் அன்சாரிகள். முஹாஜிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? முஹாஜிரின் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாடு விட்டு நாடு போனவர்கள், நாடு துறந்தவர்கள். திறந்தவர்கள் அல்ல. திறக்கிறதுனா கதவு திறக்கிறது. துறக்கிறது அப்படின்னா வேண்டான்னு விட்டுட்டு போறது, அதுக்கு பேர் துறக்கிறதுன்னு சொல்லுவோம். துறவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துறவின்னா என்ன? எல்லாத்தையும் துறந்தவர் துறவி. துறந்தவர்னா திறந்தவர் அல்ல. திறக்கிறதுன்னா திறக்கிறது வேற, துறக்கிறது வேற. துறக்கிறதுனா எனக்கு சாப்பாடு வேண்டாம், சாப்பாட்டை ஒதுக்கிறது. எனக்கு மனைவி மக்கள் வேண்டாம், எனக்கு வீடு வேண்டாம்,
எனக்கு எந்த வசதியும் வேண்டாம், எல்லாத்தையும் துறக்கிறதுக்கு பேர் துறல். இது மாதிரி இவங்க சொந்த நாடு வேண்டாம் அப்படின்னு துறக்கிறாங்களா இல்லை? நாடு துறந்தவர்கள். நாடு துறந்தவர்கள் யாரு? முஹாஜிர். நாடு துறந்தவர்கள் முஹாஜிர். நாடு வேண்டான்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்கு போனாங்கல்ல, நாடு விட்டு நாடு போனவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் என்னது முஹாஜிருக்கு அர்த்தம். அன்சார்னா என்ன அர்த்தம்? இவங்க போனோன்னு அவங்க உதவி செஞ்சாங்க இல்லையா, அதனால உதவி செய்கிறவர்கள். அவங்களுக்கு பேர் என்னது? முஹாஜிர்னா இப்ப என்ன அர்த்தம்? நாடு துறந்தவர்கள். ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போனவங்களுக்கு என்ன பேரு? முஹாஜிர்கள். அன்சாரின்னா என்ன அர்த்தம்? பாப்பா பேரு என்னது? அன்சார்னா என்ன? சொல்லு. உதவி செய்கிறவர்கள். என்னது? உதவி செய்கிறவர்கள். அன்சார்னா என்னது? புரியுதா இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்ச, இதெல்லாம் பேசிக் விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய நிறைய பேருக்கு தெரியாது. மாஷா அல்லாஹ், நீங்க எல்லாம் சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இந்த விஷயங்களை கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பெரிய பாக்கியமா நினைக்கிறீங்களா, தொல்லையா நினைக்கிறீங்களா? இது போன போட்டு வான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு பெரும் பாக்கியம். நிறைய பேர் லீவு தானே நினைச்சுவாங்க, வீட்டில் சின்ன பிள்ளைங்க பெரிய வேற வேற இடங்கள்ல தூங்கிட்டு இருப்பாங்க. காலை நேரத்துல கல்வி தேடி போறதுக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பழக்கம். அது நான் அனுபவபூர்வமா சொல்றேன். இந்த மாதிரி நீங்க வந்து உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேட்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில் அது உங்க லைஃபுக்கு என்ன செய்யுது? கை கொடுக்கும். உங்க லைஃபுக்கு அது உதவியா இருக்கும். அது இந்த உலகத்துக்கு உதவியா இருக்குதோ இல்லையோ, நம்முடைய மன்னரைக்கும் மறுமைக்கும் என்ன செய்யாது? பெரிய அளவில் அது நமக்கு தேவை. அதனால இதை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, சரியா? எல்லா விஷயம், எந்த கல்வி எங்க கிடைச்சாலும் அதை ரொம்ப ஆர்வத்தோடு அடையக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேணும். நீங்க எல்லாம் எல்லா கிளாஸுக்கும் வர்றீங்க, எல்லா கிளாஸுக்கும் வரணும், சரியா? சில கிளாஸுக்கு வர்றதில்லை. அதுக்கு ஒரு சாதாரணமான காரணம் சொல்லுவாங்க, தூங்கிட்டேன்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லுவாங்க. சரியான காரணமா அது? நீங்க என்ன செஞ்சணும்? உங்களுடைய பழக்கம் என்னவா இருக்கணும்? ராத்திரியே தூங்கி, நேரத்தோட தூங்கி. எத்தனை மணிக்கு எல்லாரும் தூங்குவீங்க? 12. அவ்வளவு சீக்கிரமா தூங்குவீங்களா? நீ 10, நீ 11. சொல்லணுங்கிறதுக்காண்டி 10ங்கிறேன். 10 11 நீ கடையெல்லாம் கூட்டிட்டு வர வேண்டி இருக்குல்ல, நீ 12 மணி வரைக்கும் நினைச்சு அவன் உண்மையை சொல்லு. ஆனால் நிறைய பேர் உண்மையை சொல்ல தெரியும், சரிதானா? 12 மணி வரைக்கும் என்ன பண்ணி கொடுக்கணும்? சொல்லுங்க. கிரிக்கெட் கெட்ட பழக்கம். நமக்கு எல்கேஜியில் கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னது? எல்கேஜியில் ஒரு ரைம்ஸ் சொல்லி தருவாங்க அவங்க. ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ், மேக்ஸ் எ மேன் ஹெல்த்தி, வெல்த்தி அண்ட் வாய்ஸ். படிச்சிங்களா? நான் எல்கேஜி படிக்கிறேன். எல்கேஜியில் இந்த ரைம்ஸ் படிக்கிறேன், அதை கேள்விப்பட்டேன். ஏர்லி டு பெட், நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். ஏர்லி டு பெட், early to rise, makes a man healthy, wealthy and wise. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கிறதுனால தான் இடையில இதை சொல்ல வேண்டியது. ஏன்னா நீங்கள் சில நேரங்கள் மனம் சோர்ந்தது. சரி, ரஜீன் பாய் ஃபோன் போட்டால் போகாமல் இருந்தால் நல்லா இருக்குது, நாளைக்கு அவர் பார்த்து சனாத்தில் வந்து இருக்கிற கூட கிரிக்கெட்லாம் விளாட முடியுது. ஏன்னா அதனால போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயமாக வருவீங்களா? அதுக்காண்டி இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியது. ரஜீன் பாய்க்கல்ல, இது உங்களுக்காக வருவீங்க. அப்படிதான் உங்க நன்மைக்காக வேண்டி நீங்க வருவீங்க. அதுக்காக தான் இந்த விஷயங்கள் சொல்றோம். ஏர்லி டு பெட்னா என்ன அர்த்தம்?
சீக்கிரமா பெட்டுக்கு போங்க, சீக்கிரமான ஒரு 12 மணிக்கெல்லாம் போயிருங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் எத்தனை மணிக்கு போகணும்? 8 9 மணிக்கெல்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் என்னது, இஷா தொழுதாச்சா, சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் அப்படி லாந்தோம் போய் படுத்தோம் எடுத்துனா அதில் வேற ஏதாவது வேலை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமா? நீங்கள் உட்காந்து கொஞ்ச நேரம் படிங்க, தூக்கம் வரலையா, இஷா தொழுது சாப்பிட்டு, இஷா தொழுத உடனே சாப்பிட்டு நல்ல பழக்கத்தை சின்ன வயசுலேயே பழகுங்க. உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும், பாடி கண்டிஷனும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். நிறைய நோய் எதனால வருது தெரியுமா? தூக்கம் சரியில்லாததுனால தான் நோய். நீ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா 3 விஷயம் கரெக்டாக கேட்பாங்க. 3 விஷயம் கேட்பாங்க. என்னெல்லாம் கேட்பாங்க? நல்ல பசிக்குதான்னு கேட்பாங்க. ஒன்று என்ன கேட்பாங்க? நல்ல பசி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. 2வது விஷயம் என்ன கேட்பாங்கன்னா, நான் தூக்கம் நல்லா வருதான்னு கேட்பாங்க. நல்லா தூங்குறீங்களா, நைட்டெல்லாம் ஒரு 7 மணி நேரம் தூங்குறீங்களா, தூக்கமெல்லாம் நல்லா வருதா. 3வது நீங்கள் காலை கடன் கரெக்டாக பண்ணுறீங்களா. இது 3 பிரச்சனை இல்லைன்னா உங்கள் லைஃபு, உங்கள் பாடி கண்டிஷன், ஒரு மேஜர் ப்ராப்ளம் உள்ளுக்கு இல்லைன்னு அர்த்தம். மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே, சில மேஜர் ப்ராப்ளம் உள்ளுக்கு இருக்கும், நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 3 சிம்டம்ஸ் கேட்பாங்க. சொல்ல புரியுதா இல்லையா? இப்போ அதில் மெயினாக கேட்குறது என்னது? உனக்கு வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மெயினாக கேட்குறது என்னது? அதில் என்ன கேட்பாங்க? தூங்குறது கேட்குறேன். அப்போ என்ன செய்யணும்? தூக்கங்கிறது பிந்தி தூங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகள் செயல்படுறதுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம் சரிதானா? அப்போ அந்தந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அதாவது ரெஸ்ட் கொடுத்தாதான் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சரியாக செயல்படும். அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செஞ்சிருக்க, நீங்கள் எல்லாரும் தூங்கிடுங்க. என்ன ஆரம்பிச்சது? தூக்கம் வரலையா, உங்களுக்கு பிடிக்காத பாட புத்தகம் ஏதோ அதை எடுத்து படிங்க. சயின்ஸ் பிடிக்காத எடுத்து வாசிங்க, டக்குன்னு என்ன செஞ்சிடும், தூக்கம் தூங்கிடுங்க. புரியுதா? புத்தகம் வாசிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. படிங்க, தூக்கம். காலையில் எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அந்த புக்கை பாருங்க, ஏதோ நல்லது படிக்கணுங்கிற மாதிரி, வாழ்க்கைக்கு படிக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். சுபுவுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யாதீங்க, உதாரணம் கொண்டு தூங்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பெட்டில் ஒன்ஸ் நீங்கள் படுத்து எழுந்திட்டு ஃபஜ்ருக்கு போயிட்டு வந்து திரும்ப நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்கன்னா பல மடங்கு உங்களுடைய உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? ஹீட் ஆகும். ஹீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும், பாடி ஹீட் ஆகும். அப்படி ஒன்றும் தெரியலேங்கிறியா? பாடி ஹீட் ஆகிறது காய்ச்சல் மாதிரி எப்படி தெரியுங்கிறதெல்லாம் இல்லை. உள்ளுக்குள்ளே அந்த ஹீட் என்ன செய்யும், அந்த கணையம் சூடாகும், பேங்கிரியாஸை போய் பாதிக்கும், அதில் சுகர் வரும். கணையமெல்லாம் ஒழுங்காக செயல்படும். இந்த கணையம் சூடாகும்போது என்ன ஆகும், வெள்ளை அணுக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அது பேங்கிரியாஸ் இருக்கு இல்லையா, இன்சுலின் சுரக்கக்கூடிய பேங்கிரியாஸ், அந்த பேங்கிரியாஸை போய் என்ன செய்யும், அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட் பண்ணியாச்சுன்னு சொன்னால் இன்சுலின் என்ன செய்யாது, சரியா சுரக்காமல் போயிடும். சுரக்காமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், நாள்பட நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்கல்ல, டயபெட்டிஸ் தானே, அந்த நோய் வரும், சுகர் வரும். அப்போ அதுக்கு அந்த சூடு காரணமாக இருக்குது. இந்த சூடு மல்டிபிள் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறது எப்போ? தூங்கி ஒன்ஸு நீண்ட நேரம் தூங்கிட்டு எழும்பி ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு திரும்ப பெட்டுக்கு போகிறது அந்த அளவுக்கு மோசமான ஒரு பழக்கமாக சொல்கிறாங்க. அதனால சுபுவுக்கு பிறகு என்ன செய்யாதீங்க, நீங்கள் தூங்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ். அது இந்த வகுப்பில் நீங்கள் எடுத்த முக்கியமான ஒரு பாடமாக, ஒரு சபதமாக இருக்குது. அதே மாதிரி சுபுவுக்கு நேரத்தோடு எழும்ப வேண்டி இருக்குதானே, அதனால என்ன பண்ணி ஆகணும், நேரத்தோடு தூங்கியா. ரசூலுல்லாஹ் பற்றி சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கான யக்ரஹுன் நௌம கபல இஷா வல் ஹதீஸ பஅதஹா. ரசூலுல்லாஹ் இஷா தொழுகைக்கு முன்னாடி தூங்குறத வெறுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இஷா தொழுதுட்டு வந்தால் பேசிக்கிட்டு சும்மா வெட்டி போச்சு பேசிட்டு இருக்கிறது வெறுத்திருக்கிறாங்க. என்ன இஷாவுக்கு பிறகு தூங்கிடணுங்கிறாங்க. ரசூல்லா காலத்தில் இஷா சாப்பாடு, இரவு சாப்பாடு எப்போ சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மகரிபுக்கு பிறகு சாப்பிடுவாங்க, மகரிபுக்கு முன்னாடியும் சாப்பிடுவாங்க,
மகரிபுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க. அதனால தான் இப்படி சொல்லுவாங்க, அல் அஷா கபலல் இஷான்னு சொல்லுவாங்க. அல் ஆஷா கபலல் இஷான்னா என்ன அர்த்தம்? இஷா தொழுகைக்கு முன்னாடி அஷா சாப்பிடணும். அந்த சாப்பாட்டுக்கு பேர் என்னது? டின்னர்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா? அரபிக்ல அதுக்கு என்ன பேரு? அஷா. அதுக்கு பேர் என்னது? இதெல்லாம் முக்கியமான வாழ்க்கை பாடம். அதனால தான் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாலும் பரவாயில்ல. உங்க லைஃப் இப்போ நீங்க என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணணும். வளர்ற இந்த பருவத்திலே நீங்க என்ன செஞ்சிடணும்? இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடணும். வீட்டில் எல்லாரையும் நீங்க சொல்லிக் கொடுங்க நேரத்தோட படுக்கிறது. புரியுதா இல்லையா? டிவி எல்லாம் வீட்டில் எல்லாரும் வீட்டில் யார் வீட்டில் டிவி இல்லை சொல்லுங்க? பாஷா 2 பேர் வீட்டில் டிவி இல்லை. வீட்டில் டிவி இல்லை. மாஷா சரி பண்ணாதுன்னா பக்கத்தில் இப்போ அந்த பழைய இரும்பு டப்பா சக்கரம் பாத்திரத்துக்கு என்னது பேருத்தம்பளம் எவ்வளோ வந்தான்னா தூக்கி என்ன செஞ்சிரு கையில் கொடுத்துரு. சரி பண்ணவெல்லாம் நிற்கக்கூடாது. அது மாதிரி ஒரு பெரிய சைத்தா வேற எதுவுமே வீட்டில் இல்லை. எங்கள் வீட்லையும் டிவி கிடையாது. பல வருஷங்களாக டிவி கிடையாது. ஏன்னா டிவி எவ்வளோ பெரிய சைத்தான். நம்மளை நாசமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சைத்தான் ஒருத்தர் இருக்கிறான்னு அது யார் தான்? டிவி தான். டிவியை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி அதை இல்லாமல் ஆக்கிடுங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய நேரம் உங்களுக்கு என்னவாகும்? மிச்சமாக. நான் கேட்குறேன், நீங்கள் டிவியை ஒரு நாளைக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மணி நேரம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன். 1 மணி நேரம் பார்க்கறது கூடுதல் நல்லது பார்க்குறீங்களா கெட்டது பார்க்குறீங்களா? உங்கள் மனசாட்சி படுத்தி சொல்லுங்க. பார்க்குறவங்கள கேட்க நீ பார்க்க மாட்டேன் மாஷால்லாம் கூட கட்டுப்பாடு இருக்கிற. ஆனால் பார்க்குறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க சொல்லுங்க நல்லது தான் நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லுவீங்களா? இந்த சாராயத்தை பற்றி சஹாபாக்கள்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சஹாபாக்கள்ல சிலர் கேட்பாங்க. அப்போ அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. என்ன பதில் சொல்ல தெரியுமா? யஸ்அலூனக அனில் கம்ரி. சாராயத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போ அந்த காலத்தில் சாராயம் எல்லா வீட்லையும் இருக்கும். சாயா குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ் வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா. அதில் பிரயோஜனமும் இருக்கு தீங்கும் இருக்கு. ஆனால் பிரயோஜனத்தை விட தீங்கு பெரிய அளவில் இருக்குங்கிறாங்க. அதனால நீங்கள் அதில் கவனமாக இருக்கு. இப்போ டிவியை சொல்லுங்க, 90% அதில் நன்மை இருக்கா கெடுதல் இருக்கா? நமக்கு கெடுதல் தான். நமக்கு நல்லாவே தெரியும். யாராவது ஒருத்தர் சொல்ல டிவி ஆரோக்கியத்துக்கு நல்லது, டிவி அறிவுக்கு நல்லது அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நம்மள நம்ம கண்ணை கெடுக்கும், அது மூளையினுடைய மெமரி பவரை இல்லாமாக்கும். அப்படிதானா? ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால உடம்புல கொழுப்பு கட்டும். இதெல்லாம் உச்சிங்காம் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வை நான் சொல்றேன். கண்ணு கெட்டுவோம், மெமரி பவர் இல்லாம ஆகும். சின்ன வயசுலேயே டயாபெட்டிஸ் வர்றதுக்கு காரணமே இந்த டிவிங்கிறாங்க. உடல்ல கொழுப்பு சத்துகள் சேர்றதுக்கு காரணம் என்னங்கிறாங்க? டிவிங்கிறாங்க. கல்லீரல்ல போய் கொழுப்பு சுத்தும், ஆனால் உடம்புல தெரியாது. அப்போ கல்லீரல் ஃபேட், லிவர் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை லிவர் ஃபேட்டி லிவர் உருவாகிறதுக்கு காரணம் டிவிங்கிறான். மிச்சிங்கா பல்கலைக்கழகம், அமெரிக்காவுடைய மிச்சிங்கா பல்கலைக்கழகம் சொல்லுது. அதே மாதிரி அவங்களுடைய ஒழுக்க வாழ்க்கை சீர்கெடுக்கிறது எதுங்கிறான்? இந்த டிவிங்கிறான். அப்போ 90% அதில் கெடுதல் தான் இருக்கு. செய்தி பார்க்கலாங்கிற ஒரு 10% எல்லாரும் செய்தியாக பார்க்கணும்னா தொடர்ந்தா என்னத்தை போட்டு செய்தியை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறோமா இல்லையா? அதனால டிவி என்ன செய்யாதீங்க, ஒன்றும் பார்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி ஒதுக்கி தூக்கி தூர கூட பார்க்க பாருங்க. சொல்ல புரியுதா? டிவிக்கு மாதம் எவ்வளோ கட்டுறோம்? 100 ரூபா 200 ரூபா கட்டுறோம்ல, அதுதான் வேஸ்ட்டு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று என்னது? சீக்கிரமா தூங்குவீங்களா? இன்ஷா அல்லாஹ் தூங்கி பாருங்க, உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. சீக்கிரமா தூங்கி பாருங்க. ஒரு 7 மணி நேரமா குறைஞ்சது. 7 மணி நேரம் போதும். 6 to 7 தூங்கினா போதும். தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக பாங்குக்கு அதிலிருந்து பொழுதமா இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணோமா, நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோமா, மென்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோமா, அதன் மூலமாக நம்முடைய திறமைகளை வளர்க்கணும். நல்ல மாதிரி காலை பொழுது என்ன செய்யணும்?
ஆரம்பிக்கணும். செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் நல்லா பறக்க செய்யட்டும். இன்னைக்கு இந்த கிளாஸ் எப்படி பேஸ் போன கிளாஸ் ஸ்கூல் யாருக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குது? இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வேணால் நம்ம இதை வச்சுக்குவோம். இன்னும் இருக்கட்டும்.